வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நஹ்மது வ நுஸல்லி அலா ரசூலில் கரீம். அம்மா பஅத். ஃபகத் கால அல்லாஹு தஆலா ஃபீ கலாமிஹில் கதீம் வல் ஃபுர்கானில் மஜீத். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். வலகத் ஆதைனா தாவூத வ சுலைமான இல்மா. وقال الحمد لله الذي فضلنا على كثير من عباده المؤمنين. صدق الله مولانا العلي العظيم. اللهم صل على سيدنا محمد شمس الأنبياء وبدر المرسلين وكتب الأولياء وافتخار المتقين تاج الأمة الشفيع المذنبين شفيعي يوم القيامة الله يا هادي. கண்ணியத்திற்கும் மதிப்பிற்கும் உரித்தான பெரியோர்களே, சகோதரர்களே, அல்லாஹ்வின் பேரருளால் 24ஆம் நாள் தராவிஹி தொழுகை நிறைவு செய்துவிட்டு அமர்ந்திருக்கிறோம். சிறப்பான இந்த நன்னாட்களில் அல்லாஹ் தன்னுடைய அடியார்களுக்கு வழங்குகின்ற அனைத்து நற்பாக்கியங்களையும் நம் அனைவர்களுக்கும் தந்தருள் புரிவானாக. இன்றைய இரவுகளில் நரக விடுதலை வழங்குகிற ரப்புல் ஆலமீன் நம்மையும் அத்தகைய விடுதலை பெற்றவர்களாக அங்கீகரித்தல் புரிவானாக. சிறப்பான இந்த பிந்திய 10 நாட்களில் அவன் ஒளித்து வைக்கின்ற லைலத்துல் கத்ர் இரவை பெற்று அதில் தொழுது ஆயிரக்கணக்கான மாதங்களுடைய சிறப்பை அடையக்கூடிய நற்பாக்கியசாலிகளாக நம் அனைவர்களையும் அவன் ஏற்றுக்கொண்டல் புரிவானாக. கண்ணியத்திற்குரியவர்களே, நபிமார்களுடைய வரிசையில் இன்றைய சிந்தனைக்கு செய்தனா சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை நாம் எடுத்துக்கொண்டிருக்கிறோம். சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை பற்றி அல்லாஹு தஆலா அவனுடைய சிறப்பான குர்ஆனிலே 17 தடவைகள் அவர்கள் பெயரை குறிப்பிடுகிறான். சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் சையதுனா தாவூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய மகனாவார்கள். தாவூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அரசராக வீற்றிருக்கிற பொழுது சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய மதிநுட்பம், அவருடைய அறிவு திறமை சிறிய வயதிலேயே பளிச்சிட்டது. இதை பற்றி அல்லாஹு தஆலா 21, 78, 79 வசனத்தில் சொல்லி காட்டுவான். தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவரிடத்தில் ஒரு கேஸ் ஒன்று வந்திருந்தது. நன்கு விளைந்திருந்த வயலிலே ஒருவன் தன்னுடைய ஆட்டை விட்டு மேய்த்து அனைத்தையும் நாசப்படுத்தி விட்டான். இதை அரசரிடத்தில் வந்து கூறினார்கள். அரசர் வாதி பிரவாதிகளை விசாரித்து பார்த்தார்கள். அன்றைய நிலையிலே அந்த விவசாயத்தினுடைய தானியம் அளவுதான் ஆட்டுடைய விலை இருந்தது. அதை நாசப்படுத்திய ஆடு என்ன விலையோ அதை விலை அன்று விளைந்திருந்த தானியங்களுடைய விலை. இரண்டும் சமமாக இருந்த காரணத்தினால் அரசர் உடனே தீர்ப்பு செய்தால் ஆட்டுக்காரன் தன்னுடைய ஆட்டை வயல்காரனிடத்தில் கொடுத்துவிட வேண்டியது, கொடுத்துவிட்டு அவன் திரும்பி போய்விட வேண்டியதுதான் என்பதாக கூறினார். இந்த தீர்ப்பை கேட்ட மகன் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் சின்ன வயதாக இருக்கிறார்கள். அவர்கள் வந்து, தந்தையே, இந்த இடத்தில் வேறொரு விதமான தீர்ப்பு செய்தான் என்ன? நீங்கள் செய்த தீர்ப்பை பார்த்தால் ஆடு உடையவன் முற்றிலும் நஷ்டப்பட்டு போய்விடுகிறான். அவன் ஆட்டை புறாமே கொடுத்து விட்டு ஒன்றுமில்லாமல் செல்கிறான். இதை விட நான் ஒரு தீர்ப்பு யோசிக்கிறேன், என்ன செய்யலாம்? மகனை நீ சொல் என்று கூறுகிறார்கள்.
ஆடு உடையவனிடத்திலே இந்த வயலை கொடுக்க வேண்டும். ஆட்டை வயலுடையவனிடத்தில் கொடுத்துக் கொள்ள வேண்டும். ஆட்டு இடையன் வயலை விதைத்து அதை மீண்டும் தானியங்கள் வளர்கிற அளவிற்கு அவன் எல்லா வேலையும் செய்து தானியங்கள் நன்கு கொளிக்கிற வரை அவன் அதை சேவை செய்ய வேண்டும். இதுவரை வயல்காரன் ஆட்டை பயன்பெற்றுக் கொண்டிருப்பான். ஆட்டினுடைய பால், ஆட்டினுடைய குட்டி இவைகளை கொண்டு அவன் பயன்பெற்றுக் கொண்டிருப்பான். வயல் நல்ல முறையில் செழித்து வந்ததும் ஆட்டை திரும்ப கொடுத்துவிட வேண்டும், வயலை இவனிடத்தில் கொடுத்துவிட வேண்டும் என்பதாக சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அபிப்பிராயம் சொன்னார்கள். ஆட்டுடையவனுக்கும் ஒரு நியாயம் கிடைக்க வேண்டும் என்பதற்காக அவர்கள் சொன்ன இந்த தீர்ப்பு அய்யூப் தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு ரொம்ப பொருத்தமாக தெரிந்தது. சின்ன வயதிலேயே தன்னுடைய மகனுடைய மதிநுட்பத்தை நினைத்து அவர்கள் பாராட்டினார்கள். அதை அல்லாஹு தஆலா கூறுகின்றான், வதாவூத வ சுலைமான இது யஹ்குமானி ஃபில் ஹர்ஸ். இரண்டு பேர்களும் விவசாய நிலத்திலே தீர்ப்பு செய்தார்கள். இது நஃபஷத் ஃபீஹி கனமுல் கௌம். ஒரு கூட்டத்தாருடைய ஆடு அதை நாசப்படுத்திய பொழுது ரெண்டு பேருமே தீர்ப்பு செய்தார்கள். வ குன்னா பிஹுக்மிஹிம் ஷாஹிதீன். அவர்களுடைய தீர்ப்பின் போது இரண்டு தீர்ப்பின் போதும் நாம் கவனித்துக் கொண்டிருந்தோம். ஃபஃஹம்னாஹா சுலைமான. சுலைமானுக்கு நாம் உண்மையை விளக்கி கொடுத்து விட்டோம். வகுல்லன் ஆத்தியனா ஹுக்குமம் வயல்மா. இருவருக்கும் ஞானத்தையும் அறிவையும் கொடுத்தோம் என்று அல்லாஹ் கூறுகின்றார். சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அந்த நேரத்திலே உண்மையை விளக்கி கொடுத்தோம் என்று அல்லாஹ் பொறுப்பு ஷரப்படுத்தி கூறுகின்றான். கணியத்திற்குரியவர்களே, ஃபஃஹம்னாஹா சுலைமான் வகுல்லன் ஆத்தியனா ஹுக்குமம் வயல்மா 21:78 வசனம், 21வது அத்தியாயத்தில் 78வது வசனம். நம்முடைய குழந்தைகளுக்கு இந்த ஆயத்தை அடிக்கடி ஓதி வரச் செய்தால் அவர்களுக்கு நல்ல விளக்கம் கிடைக்கும் என்பதாக பெருமக்கள் நமக்கு சொல்லித் தருகிறார்கள். ஃபஃஹம்னாஹா சுலைமான. சுலைமானுக்கு நாம் விளக்கி கொடுத்தோம். வகுல்லன் ஆத்தியனா ஹுக்மா வயல்மா. இருவருக்கும் ஞானத்தையும் அறிவையும் கொடுத்தோம் என்ற இந்த வசனம் ஒரு அற்புதமான வசனமாகும். கணியத்திற்குரியவர்களே, சையதுனா சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹு தஆலா உயிரினங்களுடைய பாஷையை கற்றுக் கொடுத்திருந்தான். எல்லா உயிரினங்களிடத்திலையும் பேசுகின்ற ஒரு ஆற்றலை அவர்களுக்கு அல்லாஹ் கொடுத்திருந்தான். ஜின்னுகளை அவர்களுக்கு கட்டுப்படுத்தி வைத்திருந்தான். அவர்கள் சொன்னதை ஜின்னுகள் கேட்கின்ற அளவிற்கு அல்லாஹ் அவர்களுக்கு ஆற்றலை கொடுத்திருந்தான். அவர்கள் உலகத்திலிருந்து பிரியும் பொழுது வெறும் 52 வயதுதான். நாமெல்லாம் அதை தாண்டி இருக்கிறோம். ஆனால் 52 வயதிலே அவர்கள் பெற்ற ஞானம் மிகப்பெரிய அளவிட முடியாத ஞானமாக இருக்கிறது. அவர்களுடைய படைப்பிரிவை பற்றி சொல்லுகிற பொழுது வஹுஷர லி சுலைமான ஜுனுதுஹு மினல் ஜின்னி வல் இன்சி வத்தைர் என்று கூறுகிறான். அவர்கள் மனிதர்களையும் ஜின்னுகளையும் அணிவகுத்து செல்வார்கள். அவர்கள் அந்த பட்டாளத்தின் அளவிற்கு மேலே பறவைகள் அப்படியே மேலே அணிவகுத்து வந்து கொண்டிருக்கும். ஆக எங்கு சென்றாலும் இந்த 3 கூட்டமும் ஜின்னுகள், மனிதர்கள், பறவைகள் புடைசூழத்தான் அவர்கள் செல்லுவார்கள் என்று அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுகிறான். அப்படி உள்ள சந்தர்ப்பத்திலே நடந்த ஒரு நிகழ்ச்சியை தொடர்ந்து அந்த வசனம் நமக்கு சொல்லி காட்டுகிறது. ஒரு எறும்பு ஒன்று தன்னுடைய சகாக்கள் எல்லாம் அப்படி மேய்ந்து கொண்டிருக்கிற பொழுது, எறும்பு புற்றில் இருந்து எறும்பு சாரசாரையாக சென்று கொண்டிருக்கிற பொழுது அந்த தலைமை எறும்பு தன்னுடைய எறும்பு கூட்டத்தை அழைத்து சொல்கிறது, சுலைமான் பட்டாளத்தோடு வருகிறார், அவர் அறியாமல் உங்களை மிதித்து விடக்கூடாது, எனவே நீங்கள் எல்லாம் உங்களுடைய பொந்துக்குள் போய் நுழைந்து கொள்ளுங்கள் என்பதாக எறும்பு கூறுகிறது. அந்த எறும்பு கூறிய அந்த செய்தி சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய காதிலே விழுகிறது. சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் புன்சிரிப்பாக சிரிக்க ஆரம்பித்தவர்கள் அதனுடைய விவேகத்தை கண்டு மிக வாய்விட்டு சிரிக்க ஆரம்பித்து விட்டார். கணியத்திற்குரியவர்களே, பறவைகளுடைய பாஷை அல்லாஹ் கற்றுக் கொடுத்திருக்கிறான் என்றால் காக்கா என்று கத்துகிற பாஷை மட்டும்தான் என்பதாக எண்ணிக்கொள்ளக்கூடாது. எறும்பு பேசுகிற சப்தத்தையும் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் அந்த பாஷையும் கற்றுக் கொடுத்தான், அந்த சத்தத்தையும் அவர்கள் வழங்கினார்கள்.
அதுவும் வரலாற்றிலே சொல்றார்கள், எறும்பு பல மைல்களுக்கு அப்பால் முன்னாலேயே பேசியது, அறிவிப்பு செய்தது. பட்டாணம் வருது, மழை வருது, எல்லாத்தையும் கூட எடுத்துக்க சொல்ற மாதிரி பட்டாணம் வருது, மிதிச்சிருவாங்க, எல்லாம் உள்ள ஓடிக்கங்க. பல மைல்களுக்கு முன்னாலே சொன்ன அந்த சப்தத்தை அல்லாஹ் சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்திற்கு கேட்க செய்தான், அதை விளங்கவும் செய்தான், விளங்கி அவர்கள் சிரிக்கவும் செய்தார். ஹத்தாயிதா அத்தவ் அலா வாதின் நம்லி, ஒரு எறும்பினுடைய புற்றின் அருகிலே அவர்கள் வந்த பொழுது, காலத்து நம்லத்தின் ஒரு எறும்பு கூறியது, யாயுகன் நம்லு, ஓ எறும்பு பட்டாளங்களே, புதுகுலு மசாக்கினக்கும், உங்களுடைய பொந்துக்குள் நீங்கள் நுழைந்து கொள்ளுங்கள். ஒலா யஹ்திமன்னக்கும் சுலைமான் வ ஜுனூதுஹு, சுலைமானும் சுலைமானுடைய பட்டாளங்களும் உங்களை மிதித்து விட வேண்டாம். வஹும் லா யஷ்ஊரூன், அவர்கள் அறியாமல் உங்களை மிதித்து விட வேண்டாம் என்பதாக அந்த எறும்பு கூறியது. ஃபதபஸ்ஸம லாஹிகம் மின் கௌலிஹா, அந்த பேச்சை கேட்டு இவர் புன் சிரிப்பு சிரித்தவர், அதனுடைய மதிநுட்பத்தை பார்த்து வாய்விட்டு சிரித்து விட்டார் என்று அல்லாஹ் கூறுகிறார். எறும்பினுடைய மதிநுட்பத்தை பார்த்து. கண்ணியத்திற்குரியவர்களே, அந்த எறும்பு நாம் நினைத்துக் கொண்டிருக்கிறோம் எறும்புக்கு ஒண்ணும் தெரியாது, எறும்புக்கு என்னன்னு தெரியாது. அதுக்கு அந்த சீனி தெரியும், அந்த சீனிட்ட போக வேண்டியது எடுக்க வேண்டியது அது மட்டும் தான் தெரியும் நினைச்சுக்கிட்டு இருப்பான். இந்த எறும்பு சொல்லுகிறது வர்றது சுலைமான். அந்த எறும்புக்கு தெரிந்திருக்கிறது வருவது சுலைமான் என்று பேரும் தெரிந்திருக்கிறது. அதோடு சொல்லுகிறது அவர் ஒரு நபி, அவர் பட்டாளத்தோடு வருகிறார், அவர் வேண்டுமென்று மிதிக்க மாட்டார், நபிமார்கள் எல்லாம் குற்றமற்றவர்கள் என்பதையும் உணர்ந்திருக்கிறது அந்த எறும்பு. நம்மள்னா அடுத்தவனை சொல்றதா இருந்தா அம்மா முட்டா பெயர், அடுத்தவனை போனா உடனே முட்டாள். உலகத்துல நம்மளை தவிர வேற யாரும் அறிவாளி இல்லைங்கிற மாதிரி தான் ஒவ்வொருத்தரும் பேசுறது. சொல்லுவாங்க வந்து இந்த ஊர்ல ஒருத்தரும் சரியில்லை அப்படின்னு சொல்லுவாங்க. அவன் நினைப்பு என்னன்னா நம்ம ஒரு தான் அறிவாளி. இதுதான் நம்மளுடைய பழக்கம். அடுத்தவனை சொல்லும் பொழுது முட்டாள் ஆக்கிட்டு தான் பேசுவோம். ஆனால் இந்த எறும்பு என்ன சொல்றது, லா யஹ்திமன்னக்கும் சுலைமானும், சுலைமான் உங்களை மிதித்து விடக்கூடாது. வஹும் லா யஷ்ஊரூன், அறியாமல் தான் மிதித்தான் மிதிப்பார்கள், தெரிந்து மிதிக்க மாட்டார்கள். நபிமார்கள் தெரிந்து மிதிக்க மாட்டார்கள், அறியாமல் மிதித்து விடக்கூடும், எனவே நீங்கள் ஓடி விடுங்கள் என்று அது சொன்னதை பார்த்து சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் புன்சிரிப்பை சிரித்தவர்கள் அவர்கள் வாய்விட்டு சிரிக்க ஆரம்பித்துவிட்டார். ஏன்னா எறும்புக்கு தான் யார் என்று தெரிகிறது, தான் நபி என்றும் தெரிகிறது, நபிமார்கள் குற்றம் செய்ய மாட்டார்கள் என்ற செய்தியும் தெரிகிறது. இவ்வளவையும் சொல்லி தன்னுடைய கூட்டத்தாருக்கு எச்சரிக்கை செய்கிறது. தலைவன் என்றால் அப்படி எல்லாம் இருக்க வேண்டும், ஆபத்து வருது எல்லாம் ஓடிக்கொள்ளுங்கள் என்று ஒதுங்கிக் கொள்ளுங்கள் என்று அறிவிச்சது அந்த எறும்பை பற்றி அல்லாஹு தஆலா திருக்குர்ஆனிலே அந்த எறும்பினுடைய பெயரை சொல்லுகிற பாக்கியத்தை அல்லாஹ் அளித்திருக்கிறான். சஹாபாக்கள் 1,24,000 சஹாபாக்கள் அவர்கள் தீனுக்கு செய்த சேவைகள் கொஞ்சம் நஞ்சம் அல்ல. ஆனால் அவர்களே ஒரே ஒரு சஹாபி மட்டும்தான் ஸைத் ரலியல்லாஹு என்று ஒரு சஹாபி மட்டும்தான் குர்ஆனிலே பெயர் இடம் பெற்றிருக்கிறது. அப்படி இருக்கையில் இந்த சாதாரண ஒரு எறும்பை அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே சிலாகித்து சொல்கிறான் என்றால் அதற்கு காரணம் நமக்கெல்லாம் ஒரு உண்மையை சொல்லி காட்டுகிறான். என்ன தெரியுமா, ஒவ்வொருத்தரும் நீங்கள் உங்களால் முடிந்த சமூக சேவை செய்ய வேண்டும். உங்களுடைய சமூகத்துக்கு நீங்க ஏதாவது செய்யணும், அடுத்தவர்களுக்கு மனிதனுக்கு ஏதாவது செய்ய வேண்டும். சமூக சேவையின் மூலமாக ஒரு மனிதன் உயர்ந்து விடுகிறான். இந்த எறும்பு தன்னுடைய சமூகத்திற்கு அழிவு வந்துவிடக்கூடாது அறிவு செய்ததன் காரணமாக அது உயர்ந்து நிற்கிறது. குர்ஆனிலே அது போற்றப்பட்டது. குர்ஆன் போற்றப்பட்டது மட்டுமல்ல, சொர்க்கத்தில் வாழும் பாக்கியம் அந்த எறும்புகளுக்கு கிடைக்கிறது. திருக்குர்ஆனிலே சொல்லப்பட்ட 9 உயிரினங்கள் சொர்க்கத்திலே எழுப்பப்பட்டு சொர்க்கத்தில் வாழும் என்பதாம் சொல்லித் தரப்படுகிறது. கண்ணியத்திற்குரியவர்களே, சமூக சேவை என்பது ஒவ்வொருவரிடத்திலும் தேவையான ஒன்று. நான் அடிக்கடி சொல்வதுண்டு, அல்லாஹ்வை அடைவதற்கு 2 பாதை. எதை எடுத்தாலும் 2 ரூட் இருக்கும். ஆட்டோக்காரன் போட்டோம்னா ஷார்ட் ரூட்ல போப்பா, சிக்னல்ல மாட்டாம ஷார்ட் ரூட்ல போவான்னு சொல்லுவான். நம்ம வீதியிலையும் நேர் ரூட் இருக்குது, ஷார்ட் ரூட் இருக்குது. அது மாதிரி வியாபாரத்திலையும் நெளிவு இருக்குது, சுழிவு இருக்குது. எல்லாருக்குமே தெரியும். நேரடியாக கொள்முதல் இருக்கிறது, ஜாடை மடையாக இருக்குது. இது மாதிரி எல்லாத்திலுமே 2 இருக்கிற மாதிரி அல்லாஹ்வை அடைவதிலும் 2 பாதை இருக்கு. அல்லாஹ்வை அடைவதிலும் 2 பாதை இருக்கு. ஒன்னு ஸ்ட்ரைட் ரோட், ஒன்று ஷார்ட் ரூட். ஸ்ட்ரைட் ரூட் என்ன, தொழுவது, இபாதத், சதாவும் அல்லாஹ் அல்லாஹ் என்று சொல்லிக் கொண்டிருப்பது, தொழுவது, ஜக்காத் கொடுப்பது, ஒரு நிமிடம் கூட அல்லாஹ்வுடைய உத்தரவை மீறாமல் அப்படியே போய் கொண்டிருப்பது, இது ஸ்ட்ரைட் ரூட். இன்னொரு ஷார்ட் ரூட் ஒன்று இருக்கிறது. என்ன தெரியுமா, மனிதர்கள் யாருக்காவது கொஞ்சம் சேவை செஞ்சுட்டா அவன் மனசுல நம்ம இடம் போட்டுரும். மனிதர்களுக்கு சேவை செய்கிற பொழுது அல்லாஹ் நமக்கு கிடைத்து விடுகிறான். அல்லாஹ்வுடைய அன்பை ரொம்ப சீக்கிரமாக அடையிறதுக்கு ஒரு வழி என்ன தெரியுமா, சமூக சேவை.
வீட்டுல இருக்கிறான், பக்கத்து வீட்டுல பால் வாங்கி கொடுக்கணுமா, ஏமா நீ பால் வாங்க, நீயா வச்சியா, நான் வாங்கிட்டு வர்றமா, ஒரு சின்ன உதவி. அது மாதிரி நீ என்ன குடும்ப கார்டு நீ பதிவு பண்ணிட்டியா, உனக்கு குடும்ப கார்டு கிடைச்சிச்சா, அரசாங்கத்துல உனக்கு லோன் கொடுப்பாங்களே, ஏமா நீ வாங்கி கொடுக்கலையே, அதுக்குள்ள வழியை கூட நான் எழுதி தர்றேன், நான் கலெக்டர் ஆபீஸுக்கு தான் போறேன். ஏதாவது ஒண்ணு அடுத்தவங்க செஞ்சா அல்லாஹ் நமக்கு கிடைச்சிடறான். நம்ம ஜமாத்துல அடிக்கடி சொல்லி காட்டுவார்கள், அமல் கர்னே சே ஜன்னத் மில்தா ஹை, ஹிதமத் கர்னே சே ஹுதா மில்தா ஹை. அமல் செஞ்சா சொர்க்கம் கிடைக்கும், ஆனா ஹிதமத் செஞ்சா ஹுதாவே கிடைச்சிருவான். ஹுதா கிடைச்சிட்டு அதுக்கு பிறகு வேற என்ன வேணும்? ரிதுவானும் மினல்லாஹி அக்பர். அல்லாஹ்வுடைய திருப்தி தான் பெருசு, சொர்க்கம் பெருசல்ல, மாட மாளிகைகளே கூட கோபுரங்களோ பெருசல்ல. ரிதுவானும் மினல்லாஹி அக்பர். அல்லாஹ்வுடைய திருப்தி தான் பெருசு. அல்லாஹ்வுடைய திருப்தி கிடைச்சிட்டா எல்லாம். அப்போ அல்லாஹ்வை பிடிப்பதற்கு, ஷார்ட் ரூட்டா பிடிப்பதற்கு என்ன வழின்னா சமூக சேவையில எடுத்துக்கணும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு அற்புதமான ஒரு பொன்மொழியை சொல்கிறார்கள், ஞாபகம் வைக்க வேண்டிய பொன்மொழி. அல் ஹல்கு இயாலுல்லாஹ், படைப்புகள் அனைத்தும் அல்லாஹ்வுடைய குடும்பம். படைப்புகள் அனைத்தும் அல்லாஹ்வுடைய குடும்பம். அத்துக்கார மட்டும்தான் நினைச்சுக்காதீங்க. அவன் டேவிட்டா இருக்கட்டும், அவன் முனியாண்டியாக இருக்கட்டும், அது மரமாக இருக்கட்டும், செடியாக இருக்கட்டும், மண்ணாக இருக்கட்டும், படைப்புகள் எது என்று இருக்கிறதோ அதெல்லாம் அல்லாஹ்வுடைய குடும்பம். ஃபஅஹப்புல் ஹல்கி இலல்லாஹி, அல்லாஹ்வுக்கு பிரியமானவர்கள் யார் தெரியுமா? அல்லாஹ்வுக்கு பிரியமானவர்கள் யார் தெரியுமா? நிறைய தொழுபவர்கள் என்றோ, நிறைய நோன்பு வைப்பவர்கள் என்றோ, நிறைய ஜகாத் கொடுப்பவர்கள் என்றோ அங்க ரசூலுல்லாஹ் சொல்லல. அஹப்புல் ஹல்கி இலல்லாஹி, அல்லாஹ்வுக்கு ரொம்ப பிரியமானவர் யார் தெரியுமா? அன்ஃபஹும் லிஇயாலிஹி, அல்லாஹ்வுடைய குடும்பத்துக்கு உதவி செய்பவன். அல்லாஹ்வுடைய குடும்பம் என்றால் எல்லாம் குடும்பம். குடும்பத்துக்கு யார் உதவி செய்தாலும் அல்லாஹ்வுடைய பிரியம் அவனுக்கு கிடைக்கும். அல்லாஹ்வுடைய பிரியம் வேகமாக, ஷார்ட்டாக, சீக்கிரமாக அல்லாஹ்வுடைய அன்பை அடைய வேண்டுமானால் அந்த சேவை செய்வதன் மூலமாக அடையலாம். அல்லாஹ்வுடைய குடும்பத்துக்கு நல்ல செய்யும். குடும்பம் என்றால் அது டேவிட்டாகவும் இருக்கலாம், முனியாண்டியாகவும் இருக்கலாம். மனுஷன் அவனுக்கு நம்ம உதவி செய்யறோம், மனுஷன் அவனுக்கு நம்ம உதவி செஞ்சா அல்லாஹ்வுடைய பிரியம் நமக்கு கிடைக்கும். நம்மள பல பேரு நம்ம தான் அல்லாஹ்வுடைய அடியாக நினைச்சிட்டு இருக்கிறோம். அல்லாஹ்வுக்கு நாம் மட்டும் தான் அடியார்கள் நினைத்துக் கொண்டிருக்கிறோம். முனியாண்டி யாருக்கோ உள்ள அடிமான்னு நினைச்சுக்கிட்டு இருக்கோம். குப்புசாமி வேற யாருக்கோ உள்ள அடிமன் நினைச்சுக்கிட்டு இருக்கோம். இல்ல, நம்ம அல்லாஹ்வுடைய ஆள் தான், நம்ம அல்லாஹ் படைச்சவன் தான். குப்புசாமியா இருக்கட்டும், மேரியா இருக்கட்டும், டேவிட்டா இருக்கட்டும், எல்லாம் நம்ம அல்லாஹ் படைச்சவன் தான். இப்ப நம்ம அல்லாஹ் படைச்சவன் என்ற அல்லாஹ்வுடைய படைப்பினங்களுக்கு நாம் உதவி செய்கிற பொழுது அல்லாஹ் நமக்கு கிடைத்து விடுகிறார். கணியத்திற்குரியவர்களே, இங்க இந்த எறும்பு அந்த செய்தியை நமக்கு தருகிறது. சிறப்பான முறையிலே குர்ஆன்ல பதிவு செய்யப்பட்டு மறுவுலகத்திற்கு, சொர்க்கத்திற்கு செல்லும் அளவிற்கு அது வாய்ப்பை பெற்றது. ஒரு சமூக சேவை. மற்ற எறும்புகளை பார்த்து ஆபத்து வருதுப்பா, போய் ஒளிஞ்சுக்கோ என்று சொன்னதின் மூலமாக இதை நாம் ஒரு கொள்கையா எடுத்துக்கொள்ள வேண்டும். ஏதாவது செய்ய வேண்டும், மனுஷர்களுக்கு ஏதாவது நம்மால முடிஞ்ச ஏதாவது. இவ்வளவோ தேவைகள் இருக்கிறது. ஒரு பஸ்ல போய்கிட்டு இருக்கான், ஒரு அம்மா நின்றுகிட்டு இருக்குது, நம்ம பேசாம உட்கார்ந்துகிட்டே இருக்கிறது. ஏன் நம்ம டீ கொடுத்துருக்கோம், அவனும் டீ கொடுத்து நமக்கு என்ன? ஒரு பெண்ணு இருக்குதுன்னா அதுக்காண்டி உட்கார இடம் கொடுப்பது, ஒரு வயதற்கு இடத்தை குடிப்பது, இது மாதிரி எவ்வளவு சேவைகள் உலகத்தில் இருக்கிறது. நாம் பிறருக்கு சேவை செய்வதன் மூலமாக அல்லாஹ்வுடைய அன்பை பெறுவதற்கு நாம் முயற்சிக்க வேண்டும். கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, அப்படி அவர்கள் பரிவாரத்தின் மூலமாக போய்கிட்டே இருக்கும் பொழுது தொழுகை நேரம் வந்தால் பெரிய படை செல்கிறது. தொழுகை நேரம் வந்துருச்சுன்னா தண்ணியை தேடிக்கிட்டு அலைய முடியாது பெரிய படைகளுக்கு. உடனே ஹுது என்று ஒரு பறவைகளுடைய ஞானத்தை சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கொடுக்கப்பட்டார்கள் என்பதற்கு அல்லாஹ் ஆதாரமா சொல்றான். ஹுது என்று ஒரு பறவை, ஒரு நீண்ட நெடிய வரலாற்றை அல்லாஹ் சொல்கிறான். ஹுது என்ற பறவை, அந்த பறவை இடத்தில் சொல்வார்கள், தொழுகைக்கு நேரம் வந்துருச்சு, தண்ணியை காட்டு. அது எந்த இடத்துல தண்ணி இருக்கு என்று தன்னுடைய அழகினால் கொத்தி காட்டும். உடனே தன்னிடத்துலதான் ஆள் பரிவாரங்கள் நிறைய இருக்குது. உடனே அந்த இடத்துல தோண்டுனா தண்ணி வரும். அந்த தண்ணீர்ல எல்லாம் ஒளி செஞ்சு குடிச்சு எல்லாம் செய்ய வேண்டிய வேலைகள் எல்லாம் அவர்கள் செய்து விடுவார்கள். இப்படி உள்ள நேரத்திலே ஒரு நாள் அசர் நேரத்தில் அந்த ஹுது என்ற பறவை காணும். எங்க தேடு, அதை காணவே இல்லை. கடைசியில் சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்துக்கு கோபம் வந்துருச்சு. இன்னைக்கு அது வரட்டும், இன்னைக்கு நான் கழுத்தை அறுத்து எரிஞ்சிடுறேன். அது போனதுக்கு சரியான காரணம் சொல்லணும், இல்லன்னா அதை நான் குர்பானி கொடுத்துருவேன் என்பதாக அவர்கள் கடுமையாக திட்டிக் கொண்டிருக்கிறார்கள். திட்டிக் கொண்டிருக்கிற பொழுதே அந்த பறவை அங்கிருந்து வந்தது. ஹுது அந்த மரங்கொத்தி பறவை எங்கிருந்தோ வந்தது. வந்த பறவை சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் ரொம்ப உருண்டு இருக்கிறான்னு தெரிஞ்சிருச்சு. சரி, இவர் கோபத்தை குறைக்கணும்னா என்ன செய்யணுங்கிறத அது புரிஞ்சிருச்சு. உடனே டக்குன்னு அந்த
வழியை அது செய்து விட்டது. ஒருத்தருடைய கோபத்தை குறைக்கணும்னா அவங்க வர்றவங்களுக்கு தெரியும் இவர் கோபத்தை எப்படி குறைக்கிறதுன்ட்டு. என்ன சொல்லுதுன்னா, அஹத்து விமானம் தொகைத்துகி ஒஜித்துக்க மின் சபையின் நபியின் யக்கீன், நீங்கள் அறியாத ஒரு ஞானத்தை நான் கற்று வந்திருக்கிறேன் என்று சொல்கிறது. கல்வி என்ற ஒண்ணு அப்படியே சரணடைஞ்சாங்க. கல்வியாளர்களுக்கு தான் தெரியும் ஒரு கல்வி அவங்களுக்கு கிடைச்சிருச்சுன்னு சொன்னா அவங்க ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறது. ரொம்ப கோபமா இருக்கிறாரு, நான் அந்த டிராப்ட் கொண்டு வந்திருக்கேன்னு சொன்னா டக்குன்னு அவர் ஸ்கூல் ஆயிடுவார். நம்மால ரொம்ப கோபமா இருக்கிற ஒரு சோப்பு நோட்டை கண்ணில் காட்டோம்னா ரெண்டால கூல் ஆயிடுவார் நம்மள மாதிரி ஆள்கள்லாம். ஆனா அவர்கள் நபிமார்கள் அல்லவா, கல்வி உடனே அவங்க கூல் ஆயிட்டாங்க. அஹத்து விமானம் தொகைத்துபி, நீங்கள் அறியாத ஒரு கல்வி நான் அறிந்து வைத்திருக்கிறேன் என்று சொன்ன உடனே அறுக்கணும் வெட்டணும் குற்றணும் என்று இருந்தவங்க அப்படி கூல் ஆயிட்டாங்க. என்ன செய்தி என்று கேட்டார். சபா என்று பக்கத்தில் ஒரு நாடு இருக்கிறது, யமனை ஒட்டி உள்ள ஒரு நாடு. சபா என்ற ஒரு நாடு. நான் அந்த நாட்டுக்கு போனேன். அங்க ஒரு பொம்பளை ஆட்சி செஞ்சுக்கிட்டு இருக்கா. அதை ஸ்டேட்மெண்ட், அது பேசிய வரலாற்றை சரியா அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறான். நம்ம எறும்பு என்ன பேச போகுது, பறவை என்ன பேச போகுது நம்மளுக்கு தெரியுது. காக்கா காக்கான்னு கத்துற மாதிரி தெரியுது. ஆனா ஒரு சைஸா காக்கான்னு கத்தினா எல்லா காக்காவும் வருது. ஒரு சைஸா காக்கான்னு கத்தினா அது சாப்பிட நேரத்தில் கத்துற காக்கா ஒரு 2-3 காக்கா தான் வரும். யாராவது செத்து போயிட்டு ஒரு காக்கம் உடனே ஒரு காக்கான்னு தான் கத்தும். உலகத்தில் உள்ள காக்கா அப்புறம் வந்துருது. நமக்கு 2 காக்காவா தான் தெரியுது. ஒரு காகம் செத்து விட்ட பொழுது காகம் காக்கான்னு கத்துது, எல்லா காக்காவும் வந்துருது. சாப்பிடும் பொழுது காக்கான்னு கத்துது, ஒரு 2-3 காக்கா தான் வரும். அப்ப அந்த குரல்லையே வித்தியாசம் இருக்கு, நமக்கு அது தெரியுது இல்ல. ஆனா சரியா பேசுது. எவ்வளவு ஸ்டேட்மெண்ட் குர்ஆன்ல அல்லாஹ் இதை ஏன் சொல்றான்னா, அவைகளுக்குள்ள அறிவு எப்படி, மதிநுட்பம் எப்படி, அவைகள்டையும் ஈமான் இருக்குது, அவைகள்டையும் சமூக அமைப்பு இருக்குது, அவைகள்டையும் கவனிப்பது இருக்குது, அவைகள்டையும் அறிவு இருக்குது என்பதை அல்லாஹ் சொல்றான். தெளிவா அதை சொல்கிறான். இன்னி வஜத்து இம்ராத்தன் தம்லிகுஹும், அந்த சபா நாட்டை ஆட்சி செய்கின்ற ஒரு பெண்ணை நான் போய் பார்த்தேன். ஊத்தியத்தி மின் குல்லி ஷைஇன், அவள் எல்லா விதமான வளங்களும் கொடுக்கப்பட்டிருக்கிறாள். அந்த நாட்டில் எதுக்குமே பஞ்சம் இல்லை. வலஹா அர்ஷுன் அதீம், அவள் ஒரு பெரிய சிம்மாசனத்தை தயார் செய்து அதிலிருந்து ஆட்சி செய்கின்றாள். ஆனால் வஜத்துஹா வகௌமுஹா யஸ்ஜுதுன லிஷம்சி, அவளும் அவருடைய குடும்பத்தார்களும் சூரியனை வணங்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். மின் தூனில்லாஹ், அல்லாஹ்விடத்து சூரியனை வணங்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். வஸய்யன ஷைத்தான் வஸய்யன லஹும் ஷைத்தான் வஅமாலஹும், ஷைத்தான் அவங்களை தான் கெடுத்து வச்சிருக்கான். ஃபஸத்தஹும் அனிஸ் ஸபீல், நேரான பாதையை விட்டு ஷைத்தான் அவர்களை தடுத்து வைத்திருக்கிறான். ஃபஹும் லா யஹ்ததுன், அவர்களுக்கு ஹிதாயத் கிடைக்கல. அல்லாஹ் யஸ்துதிரில்லாஹ், அல்லாஹ்வுக்காக அவர்கள் சஜ்ஜா செய்யக்கூடாதா? அல்லதி யுஹ்ரிஜுல் ஹபா பிஸ் ஸமாவாத்தி வல் அர்த், வானங்களிலேயும் பூமியிலேயும் மறைவானவற்றை வெளிப்படுத்தக்கூடிய அல்லாஹ்வுக்கு சஜ்ஜா செய்யக்கூடாதா? வயஅலமு மா துஹ்ஃபூன வ மா துஅலினூன், நீங்கள் வெளிப்படுத்துவதையும் அந்தரங்கமா சொல்வதையும் அறிவானே அந்த அல்லாஹ்வுக்கு சஜ்ஜா செய்யக்கூடாதா? அல்லாஹு லா இலாஹ இல்லஹு ரப்புல் அர்ஷில் அதீம், அல்லாஹ் தஆலா மிகப்பெரிய அர்ஷுடைய இறைவனாக இருக்கிறான் என்ற செய்தியை சொல்கிறது. ஒது இருக்கக்கூடியவர்கள் ஒரு சஜ்தா செய்து கொள்ளுங்கள். அவர்கள் சூரியனை வணங்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் என்று சொல்வதோடு மட்டுமல்லாமல் அல்லாஹ்வுடைய தன்மைகளை எல்லாம் சொல்லி அவனை அவர்கள் வணங்கக்கூடாதா என்பதாக அது சொல்லுகிறது. அதனுடைய ரிப்போர்ட்டை அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான் என்றால், பறவைகள் எவ்வளவு ஞானம் படைத்தவைகளாக இருக்கின்றன, அல்லாஹ்வை பற்றி தெரிந்திருக்கின்றன, ஷைத்தானை பற்றி தெரிந்திருக்கின்றன, அல்லாஹ்வுடைய பேராற்றலை அவர்கள் தெரிந்திருக்கின்றன என்பதை அல்லாஹ் அதன் மூலமாக நமக்கு நிரூபிக்கிறான். இப்ப நமக்கு பெரும்பாலும் டிவில எல்லாம் பார்த்தான்னா அந்த யானை, புலி, சிங்கம், அதைத்தான் எல்லாம் டிஸ்கவரி, அதுதான் நிறைய பிள்ளைய பார்ப்பாங்க. உயிரினத்தை பற்றி தான் நிறைய பார்ப்பாங்க. மனிதர்கிட்ட அதிகமான பழக்கம் அந்த உயிரினங்களுடைய ஆட்சி, அது என்ன செய்யுதுங்கத்தான் பார்ப்பாங்க. அதே மாதிரி அல்லாஹ் இவைகளுக்கு இவ்வளவு ஆற்றல் இருக்குது என்பதை 1400 ஆண்டுகளுக்கு முன்னாலேயே பறைசாற்றி இருக்கிறார். நம்முடைய ஆராய்ச்சி இன்னும் அந்த அளவுக்கு செல்லல. ஆனால் அந்த பறவை இவ்வளவு தெளிவா சொன்ன உடனேயே சொன்னார்கள், சரி நீ உண்மை சொல்றியா இல்லையான்னு பார்ப்போம், உண்மை சொல்றியா இல்லையான்னு பார்ப்போம்னு சொல்லி ஒரு தபாலை எழுதி கொடுத்து, இந்த தபாலை கொண்டு போய் அந்த அம்மாட்ட போட்டுட்டு அங்க என்ன நடக்குங்கிறத வேவு பார்த்து வந்து சொல்லணும்.
துப்பறியும் இலாக்காவை அனுப்புகிறார்கள். அந்த பறவைட்ட ஒரு தபாலை கொடுத்து, நம்ம அந்த காலத்தில எல்லாம் பறவைட்ட, அதாவது போராட்ட தபால் கொடுப்பது என்று கேள்விப்பட்டிருப்போம். ஹுதூத் என்ற பறவைட்ட தபாலை கொடுத்து, நீ கொண்டு போய் போட்டுட்டு அங்க என்ன நடக்குது என்பதை என்கிட்ட செய்தி சொல்லணும் என்பதாக சொல்லி அனுப்புகிறார்கள். உடனே இந்த அம்மாட்டை தனியா போய் அம்மா இருக்கிற ரகசிய அறையில, யாரும் போக முடியாத அறையில, பறவை போறதுக்கு என்ன ஒரு ஓட்டம் இருந்தா போதும், உள்ள போய் அந்த தபாலை போட்டுச்சு. இந்த அம்மா பெட்டில் போட்டுச்சு. எடுத்து பார்த்த உடனே அந்த அம்மாவுக்கு வில வளர்த்து பார்த்துக்கிட்டே இருக்கு. வில வளர்த்து அப்படி நடுங்கி அப்படியே வேத்து விறுவிறுத்த உடனே அவசரமாக ராஜ பிரதானிகள் எல்லாம் கூப்பிடுது. அவசரமா உடனே கூப்பிடுது. எல்லாரும் முக்கியமான மந்திரி சபையில் உள்ள முக்கியமானவர்கள் வந்துட்டாங்க. வந்தவங்கள்ட்ட அது சொல்லுகிறது. அந்த அம்மா கூறியது, யா யுகல் மலவு, எனது அருமை ரகசியமான கூட்டத்தினர்களே, இன்னி உல்கிய இலைய கிதாபுன் கரீமுன், ஒரு கண்ணியமான தபால் என்னிடத்திலே போடப்பட்டிருக்கிறது என்று சொல்கிறார்கள். இந்த வார்த்தையை கேட்டோன்னு ஹுதூதுக்கு சந்தோஷம் தாங்கல. தபால் எவனோ போட்டிருக்கான்னு சொல்லாம கண்ணியமான தபால், அப்ப நம்ம பருப்பு வேலை செய்யும். அந்த ஹுதுஹுதுக்கு சந்தோஷமாயிப்போச்சு. ஏன்னா எடுத்த உடனே அந்த அம்மா எவனோருத்தான் தபால் போட்டிருக்கான், பொறிக்கு போய நான் இருக்கிற இடத்துல இப்படி வந்துவிட்டான் அப்படின்னு நான் சொல்லல. அந்த அம்மா அழகா சொல்றது, இன்னி ஊழ்கிய இலைய கிதாபுன் கரீம், கண்ணியமான தபால் போடப்பட்டிருக்கிறது என்று சொல்லி அதுல இருந்த வாசகத்தையும் வாசித்து காட்டுகிறாள். இன்னஹு மின் சுலைமான, இந்த தபால்ல இருந்த வாசகம் சுலைமான் இடமிருந்து இந்த தபால். இன்னஹு பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம், அளவற்ற அருளாளன் நிகர்ச்ச அன்புடையவனாகிய அல்லாவின் பெயரை கொண்டு துவங்குகிறேன். அல்லாஹ் தஅலு அலைய, என்னை வெற்றி கொள்ள நினைக்க வேண்டாம். வாத்துனி முஸ்லிமீன், முஸ்லிம்களாக வந்துவிடுங்கள். இவ்வளவுதான் அந்த தபால், ஷார்ட் அண்ட் ஸ்வீட். அல்லாஹ் தஅலு அலைய, என்னை வெற்றி கொள்ளலான்னு நீங்க நினைச்சிடாதீங்க. வாத்துனி முஸ்லிமீன், முஸ்லிம்களாக என் பேச்சுக்கு கட்டுப்பட்டு வந்துருங்க என்பதாக இந்த தபால் இருந்தது. படித்து காட்டி அதுக்கப்புறம் அந்த அம்மா அவர்கிட்ட கேட்கிறாங்க, யா யுகல் மலவு அஃப்துனி ஃபி அம்ரி, எனக்கு நீங்க ஆலோசனை சொல்லுங்க. வமா குன்து காத்தியத்தன் அம்ரன் ஹத்தா தஷ்ஹதுன், ஆலோசனை சொல்லுங்கள் என்பது ஆலோசனை கேட்குது. ஆலோசனை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுன்னத்தாக்கி இருக்கிறாங்க. அந்த அம்மா தன்னுடைய மந்திரி பிரதானிகளிடத்துல சுயமா எந்த முடிவும் எடுக்காம ஆலோசனை கேட்குது. ஆலோசனை கேட்கும் போது ஒரு அற்புதமான ஒரு வழிகாட்டுதலை சொல்கிறது. நமக்கெல்லாம் தெரியறதுக்காண்டி தான் அதை அல்லாஹ் சொல்றான். என்ன வழிகாட்டு தெரியுமா? நம்ம எல்லாம் மஷூரா பண்ணுவோம். மஷூரா பண்ணும்போது எப்படின்னா, அந்த தலைவர் இன்னைக்கு இப்படித்தான் செய்யணும்னு முடிவு வச்சுக்கிட்டு மஷூரா கேட்பாரு. என்னங்க செய்யலாம் பாரு. யார் என்ன சொன்னாலும் அதை மாத்தி விட்டுட்டு தான் சொன்னது சாதிப்பார். நம்ம மஷூரா என்ன தெரியும்? தான் எதை நினைச்சிருக்கிறோமோ அதை சாதிக்கிறது, அதுதான் மஷூரா. பேருக்கு ஒரு 10 பேர் மஷூரான்னு கூப்பிட்டுக்கிறது. அவன் சொன்னது எதையும் ஏத்துக்கிறது இல்ல. அது நல்ல பாயிண்டா இருந்தா கூட எடுக்கிறது இல்ல. அதுக்கு ஒரு வாய்ப்புட்டு, இதுக்கு ஒரு வாய்ஷாப்பு, அதுக்கு ஒரு வாய்ஷாப்பு சொல்லிட்டு தான் சொன்னதை கொண்டு வந்து நிறுத்துவான். உலகத்துல இதுதான் மஷூரா நடந்துகிட்டு. முதல்ல பிளான் பண்ணிடுறது. 2 பேர் தனியா கூப்பிட்டு குசி மசாலா தனியா கூப்பிட்டு இப்படித்தான் பிளான் இப்படித்தான் பண்ணணும்னு சொல்லி மஷூரா பண்ணி வச்சுக்கிட்டு குசி மசாலா பண்ணிட்டு மத்தவளையும் கூப்பிட்டு தன்னுடைய அபிப்பிராயத்தை நிலைநாட்டுவார்கள். அந்த அம்மா என்ன சொல்றாங்க, வமா குன்து காத்தியத்தன் அம்ரன் ஹத்தா தஷ்ஹதுன், என் மனதிலே எந்த முடிவும் இது சம்பந்தமா கிடையாது. எனவே நான் எதையும் இந்த விஷயத்தில் திணிக்க மாட்டேன். என்னுடைய அபிப்பிராயத்தை நான் திணிக்க மாட்டேன். நீங்க சுதந்திரமாக சொல்லலாம், உங்களுடைய கருத்தை நீங்கள் சொல்லலாம். எனக்கு இதிலே தனி அபிப்பிராயம் கிடையாது என்று தெளிவாச்சு. அதை அல்லாஹ் ஏன் சொல்றான்? நமக்கெல்லாம் பாடத்துக்கு சொல்றான். மஷூராக வைக்கிறவங்க மக்களிடத்திலிருந்து என்ன வருதோ அதைத்தானே அங்கீகரிக்கணும் ஒழிய, வரும்போது நீ எதை முடிவு பண்ணிட்டே வரக்கூடாது. அதுக்கு பேர் மஷூராவே கிடையாது. முடிவு பண்ணிட்டு வந்தா அதுக்கு பேர் மஷூராவே கிடையாது. சொல்றவங்களுடைய கருத்தை எடுத்து நீ சொல்ல வேண்டும். அப்ப அவங்க எல்லாம் சொல்றாங்க, நஹனு உலு குவத்தின் உலு பாசின் ஷதீத் வம்ரியிலை ஃபம்ரி மாதா தாமுரோன், நமக்கு நல்ல ஆற்றல் இருக்கு. அவர் எழுதியிருக்கிறாரு என்னை மிஞ்ச முடியாதுன்னு எழுதியிருக்கிறாரு. ஆனா அப்படி ஒண்ணும் நம்ம பயந்த ஆளுகள் அல்ல. நம்மிடத்துல ராணுவம் இல்லாம இல்ல, நல்ல நம்ம இடத்துல ஆற்றல் இருக்குது. என்றாலும் அரசி தாங்கள் என்ன அபிப்பிராயப்படுறீங்களோ உங்களுக்கு நாங்கள் முழு சுதந்திரம் தருகிறோம், நீங்கள் செய்யுங்க. அவங்களும் இவர்கள் அந்த பெண்ணை விட்டவர்கள் அல்ல. அவர்கள் ஒரு கண்ணியமான மந்திர ஆலோசனை உள்ளவர்கள். அவர்கள் சொல்லுவார்கள், நமக்கு எல்லா ஆற்றலும் இருக்கிறது, வல்ல அம்ரு இலை என்றாலும் உங்களுக்கு என்ன அபிப்பிராயம் அதை செயல்படுத்துங்கள். பங்குடி மாதா தாமுரோன், நீங்கள் என்ன ஏவுறீர்களோ அதை நீங்கள் எங்களுக்கு யோசித்து சொல்லுங்கள் என்பதாக சொல்கிறார்கள். இப்ப இந்த அம்மா சொல்லுது, ஒரு அரசர் யுத்தம்னு வந்துட்டா அந்த ஊரை குட்டிச்சோர் ஆக்கிடுவாங்க. அங்க உள்ள கண்ணியம் உள்ளவர்கள் எல்லாம் கண்ணியம் இல்லாதவர்களாக ஆக்கிடுவாங்க. இப்படித்தான் ஒரு யுத்தம் வந்தா ஒரு நாட்டில் அழிவு ஏற்படும்.
அதனால திடீர்னு நம்ம யுத்தத்துக்கெல்லாம் போக வேண்டாம். நான் என்ன யோசிக்கிறேன்னா, சில பரிசில் பொருள்களை கொடுத்து அந்த மனுஷனுக்கு அனுப்புவோம். அந்த ஆள் என்ன நோக்கத்தில் இருக்கிறாரு? ஆட்சியை பிடிக்கிற நோக்கத்தில் இருக்கிறாரா, அல்லது தன்னுடைய மதத்தை பரப்புற நோக்கத்தில் இருக்கிறாரா? அவர் உண்மையான ஆள் தானா, என்ன ஆளுங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்காண்டி நம்ம முதல்ல கொஞ்சம் பரிசு பொருள்களை அனுப்புவோம். அனுப்பி அங்கு என்ன செய்தி நடக்குங்கிறத ஒற்றர்கள் வந்து சொன்ன பிறகு நம்ம முடிவெடுப்போம் என்பதாக அந்த அம்மா சொல்லுகிறார்கள். அதன்படியே சில பரிசில் பொருள்களை அனுப்பி வைக்கிறார்கள். சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்திலிருந்து பரிசில் பொருள் வந்தது. உடனே சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அந்த பரிசு பொருளை பார்த்துட்டு திருப்பி விட்டான். என்ன, நான் வந்து பணத்துக்கு மயங்கக்கூடிய சாதாரண அரசன் நினைச்சுக்கிட்டியா? அத்துமித்தூனனி பிமாரின், பொருளை கொடுத்து என்னை நீ விலைக்கு வாங்க பார்க்கிறாயா? ஃபமா ஆத்தானி இலைஹி கைரும் மிம்மா ஆத்தாக்கும், உங்களுக்கு அல்லாஹ் தந்திருக்கூடிய செல்வத்தை விட எனக்கு தந்திருக்கூடிய செல்வம் அதிகம். நீங்கள் வேண்டுமானால் உங்களுடைய அன்பளிப்பை கொண்டு மகிழ்ச்சி அடையலாம், முடியாது, உங்களுடைய அன்பளிப்பை நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாது, நான் சொல்றதற்கு பதில் வேண்டும் என்று அந்த அன்பளிப்பை திருப்பி அனுப்பி விடுகிறார்கள். அன்பளிப்பு திருப்பி அனுப்பப்பட்டது. உடனே அந்த அம்மா சொல்றாங்க, சரி அன்பளிப்பை திருப்பி அனுப்பிட்டார். அந்த ஆளுடைய தரத்தை பார்த்தா அது ஒரு உயர்ந்த தரமா தெரியுது. நானே டைரக்டா போறேன், நானே நேர போறேன், நான் போய் பேசி தீர்த்துட்டு வந்துடுறேன்னு சொல்லி அந்த அம்மாவை புறப்பட்டு வருகிறார்கள். அங்க இருந்து அவங்க புறப்பட்டு வர்றாங்க, சபா நாட்டிலிருந்து புறப்பட்டு வர்றாங்க. செய்தி ஹுது பறவை வந்து அவசர அவசரமா கொண்டு வந்து செய்தியை கொடுத்துருது. உடனே சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சில முன்னேற்பாடுகள், அந்த சிப்பாண்டிக்காக அந்த பெண்ணிடத்திலே அல்லாஹ் ஒருவன் இருக்கிறான் என்பதை புரிய வைப்பதற்கு சில ஏற்பாடுகளை செய்கிறார்கள். அதில் ஒரு ஏற்பாடு, அவங்க சிம்மாசனத்தை அவங்க வர்றதுக்குள்ள இங்க கொண்டு வந்துடணும். யாருக்கு முடியும் என்று கேட்கிறார்கள். அவங்களோட ஜின்னு இருக்கிறதுனால ஜின்னு சொல்லுது, நான் உடனே இந்த சபை கலைவதற்குள் கொண்டு வருகிறேன் என்று சொல்கிறது. சபை கலையும் போது அவ வந்துருவா, அதுக்கு பிறகு கொண்டு வந்து என்ன செய்ய, அதுக்கு முன்னால வேண்டும் என்று சொன்ன பொழுது, சாதாரண நம்ம மனிதனிலே ஒருவர், அவர் கொஞ்சம் இஸ்முல் ஆலம் என்று சொல்லப்படுகிற அல்லாஹ்வுடைய பெயரை அறிந்திருந்தவர். அல்லாஹ்வுடைய பெயர்ல ஒரு ரகசியமான பேர் ஒண்ணு இருக்கு. அதை சொல்லி எதை கேட்டாலும் அல்லாஹ் தந்துருவான், எதை வேண்டாலும் கேட்கலாம். ஆனா அது எது என்பதுதான் தெரியாது. 99 பேருக்குள்ளதான் ஒரு பேர், அது எதுன்னு தெரியாது. எது என்று தெரிந்து கொண்டதை அதை கொண்டு எதை வேண்டாலும் கேட்கலாம். அதை தெரிந்திருந்தவர் சொன்னார், நான் கண்மூடி முழிக்கிறதுக்குள்ள அந்த சிம்மாசனத்தை கொண்டு வந்துடுறேன் என்றார். கொண்டு வந்தேன்னு சொல்லி கண்மூடி முழிப்பதற்குள் அந்த சிம்மாசனத்தை அப்படியே கொண்டு வந்தார். இது ஒரு கதை அல்ல, அப்படியே அந்த ஒரு பெரிய நம்ம பள்ளியாச மாதிரி ஒரு பெரிய பள்ளியாச கட்டடம், அதை அப்படியே கொண்டு வந்து முன்னால் வைத்து விட்டார். வைத்த உடனேயே சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அடுத்து ஒரு ஏற்பாட்டை செய்கிறார்கள். அந்த காலத்துல இப்பதான் நம்ம கிரேனைட் பெரிய பெரிய அதிசயமான இதெல்லாம் இருக்கு. அந்த காலத்துல அவ்வளவு பெரிய தொழில்நுட்பம் இருந்திருக்குது. ஒரு இடத்துல தண்ணீர் கிடக்கிற மாதிரி ஒரு இயற்கையை உருவாக்குறாங்க. சாதாரணமான கிரேனைட் கல்லு தான், ஆனா பார்த்தா தண்ணி கிடக்கிற மாதிரி தெரியும். தண்ணி கிடக்கிற மாதிரினா மீன் மேயும் உள்ள எல்லாமே இருக்கிறது தெரியும். மீன் அங்க போறது இங்க போறது, நண்டு போறது, அலை அடிப்பது, இதல் மாதிரி தெரியும். வெறும் ஆனா பூராமே செயற்கை, தண்ணி கிடையாது. தண்ணி மாதிரி அப்படி ஒரு மாயையை அவர்கள் ஏற்படுத்திட்டார்கள். அது அவர்களிடத்துல அவ்வளவு தொழில்நுட்பம் இருந்திருக்கிறது. நம்ம தான் இப்பதான் கிரேனட்டாம கண்டுபிடிச்சிடும் நம்ம நினைச்சிட்டு இருக்கிறோம். ஆனா இது பல ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்னால் உள்ள செய்தி, பல்லாயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்னால் உள்ள செய்தி. அப்படி ஒரு இடத்தை தயார் செய்து வைக்கிறார்கள். மன்னர் இங்கே உட்கார்ந்து இருக்கிறார், அங்கே சிம்மாசனம் வைக்கப்பட்டிருக்கிறது. அம்மா நேரம் வந்தாங்க. வந்த உடனேயே அங்க ஒரு ஆள் கேட்டாரு, இது உங்க சிம்மாசனமா? அவருடைய அந்த பெண்ணினுடைய அறிவை சோதிப்பதற்காக வேண்டியும், அந்த பெண்ணிடத்துல நாங்கள் எவ்வளவு பெரிய ஆற்றல் பெற்றவர்கள் காட்டுறதுக்காக வேண்டியும், நீ வர்றதுக்கு முன்னால உம்மா உன் சிம்மாசனம் வந்துருச்சு, அப்ப நாங்க எவ்வளவு சக்தி பெற்றவங்க. நீ நினைக்கிற மாதிரி மனித சக்தி அல்ல இது எங்கிட்ட இருக்கிறது. நீ நினைக்கிற மாதிரி மனித சக்தி அல்ல. மனித சக்தியா இருந்தா இந்த சிம்மாசனத்தை நீ வர்றதுக்கு முன்னால, நீனே இப்பதான் வர்ற, உனக்கு முன்னால சிம்மாசனம் வர்றதா இருந்தால் இது மனித சக்தி அல்லன்னு காட்டுறதுக்காக இது உங்க சிம்மாசனமான்னு கேட்டாங்க. உடனே இது மாதிரி தான் இருக்கிறது என்று அந்த அம்மா சொல்லிடுறாங்க. அப்ப புரிஞ்சுக்கிட்டாங்கன்னு தெரிஞ்சு, அதுக்கு பிறகு அந்த சரி மன்னரை பார்க்க வாருங்கள் சொல்லப்படுது. அவள் மன்னரை பார்க்க வருகிறார். அந்த இடத்தை பார்த்த உடனே ஏமாந்துறாங்க. தண்ணி தான் கிடக்குதாக்கன்னு தன்னுடைய காலை தூக்கி கொண்டு நடக்கிறார். கீழே மீன் மேயுது, நண்டு கிடக்குது, தண்ணி அலை அடிக்குது, எல்லாம் தெரிஞ்சவன தண்ணின்னு ஏமாத்தாங்க. உடனே காலை தூக்கினார்கள். அப்பதான் சொல்லப்படுது, இது தண்ணி எல்லாம் நீங்கள் சாதாரணமா மிதித்து வாருங்கள். இதை ஏன் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க? நீங்கள் சத்தியம் இல்லாததை சத்தியம் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறீர்கள். தண்ணீர் இல்லாத தண்ணீர் என்ன மாதிரி தான் அம்மா நீ சூரியனை தெய்வம்னு எண்ணிக்கிட்டு இருக்க.
தண்ணீர் இல்லாததை தண்ணீர் என்று நீ ஏமாந்த மாதிரி தான் சூரியனை நீ தெய்வம் என்று எண்ணிக்கிட்டு இருக்க. சூரியன் தெய்வம் அல்ல, அதற்கு மேல் விட்ட அல்லாஹ் இருக்கிறான், அவன் தான் தெய்வம் என்பதை அந்த சிம்பாலிக்காக உணர்த்துவதற்காக செய்தார்கள். உடனே அந்த அம்மா அதை பார்த்த உடனே சொல்லிச்சு, நான் முஸ்லீமாக ஆகிவிட்டேன். காலத்து ரப்பி இன்னி வலம்து நப்சி, நான் எனக்கு அநியாயம் செஞ்சு இவ்வளவு காலமா நான் தோற்று போனேன். சுலைமானுடன் சேர்ந்து நான் இஸ்லாம் ஆகிட்டேன். லில்லாஹி ரப்பில் ஆலமீன், ரப்புல் ஆலமீனுக்கு நான் கட்டுப்பட்டு நடந்து விட்டேன், நான் இஸ்லாம் ஆகிவிட்டேன் என்று அதை பார்த்த உடனே சொல்கிறது. சிம்பாலிக்காக புரிய வந்ததை அவர்கள் புரிந்து கொண்டு அதை சொல்கிறார்கள். அதன் பிறகு அவர்கள் வந்தார்கள். வந்து சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்துடைய ஆட்சியை அவர்கள் புரிந்து கொண்டார்கள். எனவே தான் முழுமையாக கட்டுப்படுவதாக வாக்களித்து கடைசியில் கப்பம் கட்டுவதாகவும் தன்னுடைய ஆட்சி இந்த ஆட்சிக்கு கீழ் நடக்கக்கூடிய காட்சியை கப்பம் கட்டுவதாகவும் அவர்கள் சொல்கிறார்கள். அதன் பிறகு இருவருக்கு மத்தியில் திருமணம் நடந்து அதே சபா நாட்டை அந்த இளவரசியை ஆண்டார்கள் என்பதாக வரலாற்றிலே அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகின்றான். கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, இப்படி செய்தனா சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் மிகப்பெரிய ஆட்சி அதிகாரத்தை கொடுத்தான். ஜின்னுகள், இன்னும் பறவைகளின் மூலமாக அகிலத்தையெல்லாம் அவர்கள் தூது சொல்கிற அளவிற்கு ஆற்றல் பெற்றவர்களாக இருந்தார்கள். இதை நாம் சிந்திக்கிற பொழுது இன்னொரு பக்கத்தையும் நாம் சிந்திக்க வேண்டும். சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய இன்னொரு பக்கத்தையும், இவ்வளவு பெரிய ஆட்சி அதிகாரங்களுக்கு அவர்கள் உட்பட்டு இருந்தாலும் அல்லாஹ்வுடைய அன்புக்கு அவருடைய உள்ளத்திலே குறைவு இல்லை. 4 காசு வந்துட்டா அல்லாஹ்வை நினைப்பது நம்மிடத்திலே குறைந்து விடுவதை நாம பார்க்கிறோம். ஆனால் அவர்களிடத்தில் இவ்வளவு பெரிய ஆட்சி, அல்லாஹ் தான் சொல்றான், ஜின் ஆட்சி இருக்கிறது, எறும்பு அவர்களிடத்துல பேசுது, ஹுது பேசுது, மற்ற அரசியல் எல்லாம் கட்டுப்பட்டு வருகிறார்கள். அந்த அளவுக்கு ஆற்றல் இருக்குது. ஒரு பெரிய பொருளை அங்கிருந்து இங்கு கொண்டு வர முடியும். இவ்வளவு பெரிய ஆற்றல் இருந்தாலும் கூட அவர்களிடத்தில் அல்லாஹ்வுடைய அச்சப்பாட்டு குறைவில்லை. இதை அல்லாஹ் ஒரு வரலாற்றின் மூலமாக சொல்கிறான். ஒரு 1000 குதிரைகள் ராணுவத்திற்காக வேண்டி கொண்டு வரப்பட்டது. அதை மன்னர் பரிசோதித்து பார்க்கிறார். இது தகுதி பெறுமா, ராணுவத்துக்கு இது உதவுமா, வேகமாக செல்லக்கூடிய குதிரையா என்று அவர்கள் பரிசோதித்துக் கொண்டே வருகிறார்கள். அந்த 1000 குதிரையும் பரிசோதித்துக் கொண்டு வருகிற நேரத்திலே அசர் தொழுகை அவர்களுக்கு மறந்து போய்விட்டது. எந்த அளவுனா சூரியன் மறையும் நேரத்தை அடைந்து விட்டது. சூரியன் மறைய போது இதுவரைக்கும் அசர் தொழுகல. இந்த 1000 பார்த்து முடிச்ச உடனே தான் தொழுகல நினைப்பு வருது. உடனே அவர்களுக்கு கோபம் வந்துருச்சுன்னா, எப்படி கோபம் வந்துச்சுன்னா, கண்ணியத்திற்குரிய அசர் தொழுகை போயிருச்சே அப்படின்னு அவங்களால அந்த ஏமாற்றத்தை தாங்க முடியும். நம்மள ஒரு கதை சொன்னா தான் புரியும். 5 மணிக்கு நீ கடற்கரையில வந்து சந்தின்னு அவ சொல்லி இருந்தா, இவன் 5 மணிக்கு போறான்னு நினைச்சுக்கிட்டு போனா, வீட்டுல வேற வேலை அந்த வேலை எல்லாத்தையும் சமாளிச்சுட்டு போறதுக்குள்ள பஸ் போயிருச்சு. அவ போயிட்டா. பஸ் ஸ்டாண்ட்ல வந்து வேற நான் ஊருக்கு போறேன் 5 மணிக்கு வான்னு சொல்லியிருந்தா. இவன் போறதுக்குள்ள பஸ் போயிருச்சு. அப்ப இவனுக்கு கோவம் வருமா, அதை போட்டு உடப்பான், போன போட்டு உடப்பான், அதை போட்டு இல்லையா, போன அப்படி போட்டு உடப்பான். அவனுக்கு ஒண்ணுமே வீட்டுக்கு போறவான், அதையும் போட்டு உடப்பான். என்னன்னா அந்த சந்திப்பு தவறிச்சு. அதே மாதிரி 1000 குதிரைகளை பார்த்துக் கொண்டிருந்தவர்கள் தொழுகை தப்பிச்சுன்னு சொன்ன உடனே அந்த 1000 குதிரை திருப்பி கொண்டு வந்தாங்க. சும்மா வாழை எடுத்துக்கிட்டு கண்ட இடத்துல போட்டு வெட்டி எல்லாத்தையும் அல்ல அதை தப்பிக்க மசம்பி சூக்கி நாயனாள். எங்கெல்லாம் வெட்டுறதுன்னு இல்லாம அவர் கழுத்துல வெட்டுறாரு, காலில் வெட்டுறாரு, உடம்புல வெட்டுறாரு. 1000 க்ளோஸ் பண்ணிட்டார். முசீபத்து, என் தொழுகையை தடுத்தது இந்த ராணுவத்தில் இருந்தால் உட்படாது, நீ இருந்தால் உட்படாது. என் தொழுகையை தடுத்தது நீ ராணுவத்தில் இருந்தால் உட்படாது, வேண்டும் தேவையில்லை. 1000 க்ளோஸ் பண்ணிட்டார். அல்லாஹ் அதை சொல்கிறான். இது உரியல அலிஹிபில் அஷிகி, மாலை நேரத்திலே அவர்களிடத்தில் எடுத்து காட்டப்பட்டது. அசாஃபினாத்துல் ஜியாத், கைதேர்ந்த குதிரைகளை எடுத்துச் செல்லப்பட்டது. அதனால் தொழுகை நேரம் சூரியன் மறைவதற்கு மறைவதற்கு நெருந்தது. உடனே திருப்பி கொண்டு வாருங்கள் என்றார்கள். அதை கொண்டு வாருங்கள் என்றார்கள். கொண்டு வரப்பட்ட உடனே சூக்கி வந்தானார். காலு கழுது எல்லா இடத்திலும் வெட்டி அதை சாய்த்து விட்டார் என்று அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறான். ஏங்க, ஒரு தொழுகை தப்பி போனா ஒரு கலா இருக்கு. இதுக்கு ஏன் என்ன, ஒரு நபியா, ஒரு பெரிய மனுஷனா இப்படியா செய்வாங்க? தொழுகை தப்பி அதுக்கான பொருளை வேஸ்ட் பண்ணணுமா? பொருளை வேஸ்ட், நம்ம யோசனை என்ன வருதுன்னா பொருளை வேஸ்ட் பண்ணணுமா? தொழுகை தப்புனா தலா இருக்குது அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். நமக்கு இது வேஸ்ட் ஆப் தெரியுது. பொருளை தேவையில்லாம வேஸ்ட் பண்றான்னு நம்ம நினைக்கிறோம். ஆனா காதலனுக்கும் காதலிக்குத்தான் அந்த உண்மையான தொடர்பு தெரியும். அல்லாஹ்வுக்கு தெரிகிறது.
இவர் 1000 குதிரைகளை எதற்கு விட்டினார் என்று தெரிகிறது. அல்லாஹ் இதை வேஸ்ட் நினைக்கல. அதுக்கு பதிலா என்ன செய்யறோம், சுலைமானை குதிரை போனா போட்டும், உனக்கு நான் காத்தை வசப்படுத்தி தந்தேன், இந்த காத்துல எங்க வேண்டாலும் போயிட்டு வாங்க. என்னுடைய அன்புக்காக வேண்டித்தான குதிரை வெட்ட, உன் தொழுகை போச்சுங்கிறதுக்காண்டி குதிரை வெட்டினா அப்போ உன்னுடைய அன்பு எவ்வளவு இருக்குன்னு தெரியுது. அதனால இனிமே நீ குதிரையில போக வேண்டிய ஆள் அல்ல, நீ காத்துல போக வேண்டிய ஆளுப்பா. நான் உனக்கு காத்த வசப்படுத்தி தந்துடுறேன். நீ காரில காத்துல ஏறினா 500 மைல் அங்க போகும், அங்கே இங்க 500 மைல். இது கதை அல்ல, குர்ஆன்லயே அல்லாஹ் சொல்கிறான், ஃபஸக்கர்னா லஹுர் ரீஹ, ஃபஸக்கர்னா லஹுர் ரீஹ, உடனே அவருக்கு நாம் காற்றை வசப்படுத்தி தந்தோம். யஜ்ரீ பி அம்ரிஹி ருஹா, அது அவருடைய உத்தரவை கொண்டு அப்படியே மெதுவா பொண்ணை தூக்கிட்டு போன மாதிரி தூக்கிட்டு போவோம். ஹைது அசாப, அவர் எங்கு போனாலும் அங்கு போய் சேர்ந்துடும். 38, 36. அப்போ இதயத்துல மன்னராக இருந்தாலும், உலகத்தில் சர்வ சக்தி இருந்தாலும், இதயத்தில் அல்லாஹ்வுக்கு தான இடம் இருக்கு. இவ்வளவு வெறிய ஒரு கோபம் வருதுன்னா ஒரு தொழுகை விட்டதுக்காக வேண்டி அவன் எவ்வளவு பெரிய அன்பாரனாக இருப்பார். அந்த அன்பை அல்லாஹ் மெச்சி அவர்களுக்கு காற்றை கொடுத்தான். நீங்கள் வேண்டுமானாலும் தஃசீர் குர்ஆனுடைய தஃசீர் எடுத்து பாருங்கள். 38, 36 வசனத்திலே காற்றை, இன்னொரு வசனத்தில் கூட சொல்வான், வலி சுலைமான ரீஹ, சுலைமானுக்கு காற்றை வசப்படுத்தி கொடுத்தோம். ஏன் கொடுத்தோம்? அவருக்கு குதிரையை வெட்டினதுனால. உதுஹா ஷஹருன், அது காலை காற்று ஒரு மாத தூரம் கொண்டு செல்லும். வரவாஹுஹா ஷஹருன், மாலை காற்று 1 மாத தூரம். நாம் 1 மாதம் நடந்து செல்கிற தூரத்தை காலையில காற்று அவர்களை கொண்டு போய் சேர்க்கும். மாலையிலே 1 மாதம் நடந்து வரும் தூரத்தை மாலை காற்று கொண்டு சேர்க்கும். 1 மாதம் நடந்து வர தூரம் 500 கிலோ, ஒரு 500 மைல். அது மட்டுமல்லாமல் அவர்களுக்கு மேலும் அல்லாஹ் பல வசதிகளை கொடுக்கிறான். மினல் ஜின்னி மை யாமலு பனி யதைஹி பிஇذن ரப்பி, மேலும் பரிசாக கொடுக்கிறான். அல்லாஹ் இதை கொடுத்தது மட்டுமல்லாமல் ஜின்னுகள் எல்லாம் அவர்களுக்கு கட்டுப்பட்டன. இந்த இரும்ப ஒரு ஊற்று மாதிரி அவருக்கு நாம் ஓட வைத்து விட்டோம். இரும்பு ஊற்று ஒன்று அவருடைய வீட்டின் பக்கத்திலே ஓடும். இரும்பின் ஊற்று எப்படி எரிமலை வெடிச்சிருச்சுன்னா அங்க எல்லாம் இப்படி ஓடிக்கொண்டு வருதே, அதே மாதிரி அவருக்கு ஒரு இரும்பின் ஊற்றை நாம் கொடுத்து விட்டோம். அந்த இரும்பின் ஊற்றை கொண்டு வஅஸல்னா லஹு ஐனல் கித்ரி, வஅஸல்னா லஹு ஐனல் கித்ரி, இரும்பின் ஊற்றை கொடுத்தோம். அதை கொண்டு அவர் என்னென்ன செய்யணுமோ அதெல்லாம், அதே மாதிரி சிம்மாசனம் எல்லாம் அவரா அந்த இரும்பை கொண்டு செய்வார். ஜின்னுகளின் உதவியினால் செய்தார் என்று அல்லாஹ் கூறுகிறான். கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, யானைக்கும் அடிசருக்கும் என்று ஒரு கதை சொல்வார். யானைக்கும் அடிசருக்கும் இவ்வளவு அவர்கள் அல்லாஹ் மீது பக்தியா இருந்தாலும் ஒரு நாள் ஒரு சின்ன தப்பு பண்ணிடுறாங்க. என்ன தப்புனா, ஒரு நாள் நேர்ச்சை பண்றாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த செய்தியை சொல்றாங்க. புகாரி ஷரீஃப்ல வருது, அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹுடைய ரிவாயத்துல வருது. இன்னைக்கு நான் 70 மனைவி இடத்திலையும் ஒரே நைட்ல உறவு கொள்ளுவேன். 70 மனைவி இடத்துல நான் உறவு கொள்ளுவேன். 70 பேரும் ஆண் பிள்ளைகளை பெறுவார்கள். அத்தனை பேர்களையும் நான் வீரர்களாக ராணுவத்திற்கு சேர்த்துக் கொள்வேன் என்று சத்தியம் பண்ணுகிறார். சத்தியம் பண்றாங்க. 70 பேர்ட்டையும் அவங்க உறவு கொண்டாங்க. ஆனால் அது 70 பேர்ல ஒருத்தர் கூட புள்ள பெறல. ஒரே ஒருத்தர் மட்டும் விழுகட்டியை பெற்றார். ஏன்னா இன்ஷா அல்லாஹ் சொல்லல. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இன்ஷா அல்லாஹ் சொல்லல. ரொம்ப அல்லாஹ்மேல பக்தியான ஆள் தான், நல்ல ஆசைதான். ராணுவத்திற்கு அல்லாஹ்வுடைய பாதையில தியாகம் செய்யக்கூடிய தியாக புருஷர்களை நான் பெற்றெடுப்பேன் என்று சொன்னார்கள். பெற்றெடுப்பேன்னு சொன்னது இன்ஷா அல்லாஹ் சொல்லாதனால என்ன ஆச்சு, 70 பேருமே பிரசவம் பார்க்கல. கடைசியில் ஒரு விழுகட்டி மட்டும்தான் இருந்தது. 38, 34 வசனத்திலே இதை சொல்வான். வலக்கது ஃபதன்னா சுலைமான, சுலைமானை நாம் சோதித்தோம். வஅல்கைனாலா குர்சிஹி, அவருடைய சேர்ல நம்ம கொண்டு போட்டோம். ஜஸதன், ஒரு விழுகட்டியை போட்டோம். சும்மா அனாப், அதற்கு பிறகு அவர் மன்னிப்பு கேட்டார் என்று சொல்லுகிறார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, சையதுனா சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் செய்த ஒரு பெரிய அற்புதமான சேவை என்ன தெரியுமா? பைத்துல் மக்தஸை அவர்கள் தான் கட்டுகிறார்கள். பைத்துல் மக்தஸை அவர்கள் கட்டுகிறார்கள். ஜின்னுகளை வைத்துக் கொண்டு பைத்துல் மக்தஸை கட்டுகிறார்கள். புனிதமான 3 ஆலயங்களிலே மக்கா ஒன்று, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனா ஒன்று, அதே போன்று பைத்துல் மக்தஸ். இந்த பைத்துல் மக்தஸை கட்டியது சையதுனா சுலைமான் அலைஹிஸ்ஸலாம். ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள், அபூ தர் அல்-கிஃபாரி ரலியல்லாஹு அவர்கள் அறிவிக்கின்ற ஹதீஸ் புகாரில வந்திருக்குது. யா ரசூலல்லாஹ், முதல் எந்த பள்ளிவாசல் கட்டப்பட்டது? முதல் கஅபத்துல்லா கட்டப்பட்டது. அடுத்து எதை கட்டப்பட்டது? அபூ தர் அல்-கிஃபாரி கேக்குறாங்க. பைத்துல் மக்தஸ். ரெண்டு கடையில டிஃபரன்ஸ் எவ்வளவு? 40 வருஷம். பெருமானார் 40 வருஷம் சொல்றாங்க. அப்படி பார்த்தா சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு மத்தியில 1000 வருஷம் வித்தியாசம் இருக்கு. அப்ப சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் கட்டினதாக நமக்கு ஆகாது. அப்ப அந்த ஹதீஸ் தப்பா பெருமை என்றால்
இல்லை, ஹதீஸ் தப்பு கிடையாது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் காபத்துல்லாவை கட்டினார்கள். யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் தான் சுலைமான் பைத்துல் முக்தஸை அடித்தளம் வைத்தார்கள். யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய மகனார் இஸ்ஹாக், இஸ்ஹாக்குடைய மகனார் யாக்கூப். 40வது வருஷத்திலே அடித்தளம் போடப்பட்டு விட்டது யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம். ஆனா அதை முழுசாக கட்டல. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அடித்தளம் போட்டது, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கட்டின மாதிரி யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அடித்தளம் போட்டார்கள். எனவே ஹதீஸ் சரிதான். ஹதீஸ்ல 40 வருஷம் என்று வருகிறது, 2 வருட வித்தியாசம் 1000 வருஷம். அப்படியானால் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அடித்தளம் போட்டார்கள், சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் கட்டினான். கட்டும் போது நடந்த ஒரு வரலாற்றை அல்லாஹ் 34-14வது வசனத்துல சொல்லுவான். அவங்க ஜின்னுகளுக்கு ஆணையிட்டுக் கொண்டே வந்தார்கள். கடைசியில் அல்லாஹ் அவர்களுக்கு மூத்த கொடுத்தான். அவ்வளவு மூத்தாக்கிட்டான். 52 வயசு, சின்ன வயசு, 52 வயசுல மூத்தாயிட்டாங்க. மௌத்தானா ஆணை பிறப்பித்துக் கொண்டிருக்கும் பொழுதே மூத்தாயிட்டாங்க. ஆணை பிறப்பித்துக் கொண்டிருப்பது ஒரு கம்பு மேல சாஞ்சிட்டு அவர்கள் ஆணை பிறப்பித்துக் கொண்டிருக்கிறார்கள், மூத்தாயிட்டாங்க. மூத்தானோடனே அல்லாஹ் தஆலா அந்த சடலத்தை கீழே விடாம அந்த கம்புனால பேலன்ஸ்ல எல்லாம் அப்படி நிறுத்தி வச்சுட்டான். இந்த ஜின்னுகள்லாம் சுலைமான் நிற்கிறாருன்னு நினைச்சுக்கிட்டே வேலை பார்த்து, என்னடா ராத்திரிக்கு படுக்க போவாரு போக மாட்டேங்கிறாரு, தூங்க போவாரு போக மாட்டேங்கிறாரு, சாப்பிட போறான் போக மாட்டேங்கிறாரு, வேலையை முடிக்கணுங்கிறதுக்காக நிக்காருன்னா அவசரமா விழுந்து வேலையை பார்க்குது. கிட்டத்தட்ட ஒரு வருஷம் இதுல கரையான் மெதுவா அவர்களுடைய அந்த கம்ப அரிச்சதுனால கம்பு கீழே விழுந்துச்சு. சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்துடைய சரீரம் கீழே விழுந்துச்சு. அப்பத்தான் இவைகளுக்கு தெரியுது மாப்பிள்ளை இறந்துட்டாருங்கிற செய்தி. இங்கே பல செய்திகள் அல்லாஹ் ஒண்ணு சொல்றான். ஒன்னாவது, நம்மளாம் 3 நாளைக்கு மேல இருந்தா நாத்தை எடுத்துறோம். எப்படி இருந்தாலும் 3 நாளைக்கு மேல நாத்தை எடுத்துறோம். 1 வருஷம் இருந்திருக்கிறாங்க, ஒண்ணு கூட மாறல. தியரி ஆஃப் ரிலேட்டிவ் ஒண்ணு ஏற்கனவே சொன்னோம். ஒவ்வொன்றுக்கும் ஆதாரம் வேணும்னு சொல்லுவாங்க. நபிமார்களை அவங்க ஒண்ணு கெட்டுப்பாதுன்னு சொல்றீங்களா, ஆதாரம் என்னன்னு கேட்டா சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் ஆதாரம். 1 வருஷம் இருந்தாங்க, ஒரு நாட்டம் வரல, ஒரு வித்தியாசம் கண்டுபிடிக்க முடியல. செத்து போயிட்டாருங்கிறது மொத்த பார்த்து கண்டுபிடிக்க முடியல. நம்ம மௌத்தாருக்கு முன்னாலேயே முகம் செத்து போயிடும். மௌத்துன்னு சொன்னாலேயே இங்க நடுக்க வந்துடும், முகம் வாடிடும், முகம் வாட்டம் கண்டுரும். ஆனால் ஒரு மாற்றம் கூட தெரியாம 1 வருஷம் அது வேலை பார்த்திருக்கு. எனவே நபிமார்கள் அவர்களுடைய உடல் மண்ணு தின்னாது என்பதற்கு ஒரு சாட்சியாக அல்லாஹ் வைத்திருக்கிறான். இரண்டாவது, ஜின்னுகள் என்பது ரகசியத்தை தெரியக்கூடிய ஒரு இனம் அல்ல. நீங்க மனுஷன் நினைச்சுக்கிட்டு இருக்க ஜின்னுக்கு எல்லாமே ரகசியம் தெரியுது. ஜின்னுகளுக்கு ரகசியம் தெரியக்கூடிய இனம் அல்ல. ரகசியம் தெரிஞ்சிருந்தா 1 வருஷம் அநியாயமா அடிமை மாதிரி வேலை பார்த்திருக்கார். இது அல்லாஹ்வே குர்ஆன்ல சொல்றான். பலம்மா கவைனா அலைஹில் மௌத், அவருக்கு நாம் மரணத்தை நிர்ணயித்த பொழுது மா தல்லாஹும் அலா மௌத்திஹி இல்லா தாபத்துல் அர்த், அந்த கரையான் தவிர வேறு எதுவும் அவருடைய மௌத்தை பற்றி அறிவிக்கவில்லை. தாக்குலு மின் சயத்தஹு, அவருடைய அசாவை அது தின்று விட்டது. பலம்மா ஹர்ர, சரீரம் கீழே விழுந்த பொழுதுதான் தபையனத்தில் ஜின்னுக்கு தெரிஞ்சிச்சு. அல்லவ் கானு, ஜின்னுக்கு அப்பதான் தெரிஞ்சிச்சு. சொல்லி போட்டு சொல்றான், அல்லவ் கானு யாலமுனல் கைப மா லபிது ஃபில் அஸாபில் முஹீன், கைபை அவைகள் தெரியுமானால் வேதனையிலே அவைகள் உலகாலம் தங்கி இருக்காது. கைபை தெரியுமானால் ஒரு ரொம்ப கடுமையான அந்த வேலையிலே அவைகள் இருக்காது என்பதாக அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகின்றான். கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, இவ்வாறு சையதுனா சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மிகப்பெரிய வெற்றியை நினைச்சதெல்லாம் சாதித்தார்கள். அவருடைய வெற்றியின் ரகசியம் ஒண்ணு இருக்கு. அவர்கள் மிகப்பெரிய வெற்றி, இதனுடைய ரகசியம் ஒண்ணு இருக்கு. என்ன ரகசியம் தெரியுமா? எப்ப எது கிடைச்சாலும் உடனே அல்லாஹ்வுக்கு நன்றி செஞ்சிருவான். திருக்குர்ஆன்ல அந்த வார்த்தையை சொல்கிறார். கிடைச்சிச்சுன்னா உடனே நன்றி, கிடைச்சுதான் நன்றி. நம்ம அல்லாஹ்ட்ட கேட்டுட்டே இருப்போம், கிடைச்சிருச்சுன்னா அல்லாஹ் பத்தி நினைச்சு பார்க்க மாட்டோம். அப்படி இருக்க கூடாது. நீங்க ஒரு வியாபாரம் கேட்கறோம், வியாபாரம் கிடைச்சிச்சுன்னா உடனே சுக்ரியா நஃபில் 2 ரக்காத் நீங்க தொழுதணும். நீங்க ஒரு வியாபாரம் அது பேசுறீங்க, அல்லாஹ் முடிஞ்ச உடனே தொழுதணும். இத மாதிரி சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலையும் முதல்ல அவர்கள் அல்லாஹ்விடம் நன்றி சொல்றாங்க. அல்ஹம்துலில்லாஹில்லதீ ஃபضلنا على كثير من عباده المؤمنين, மூமின்கள் எல்லாம் விட எங்களை சிறப்புப்படுத்தி அல்லாஹ்வே உனக்கே ஷரப்புன்னு ஒரு இடத்துல சொல்றாங்க. இன்னொரு இடத்துல அந்த எறும்பு பிரச்சனை வந்த உடனேயே, எறும்பு சத்தத்தை காதுல வாங்கின உடனே அவங்க சொன்னாங்க, ரப்பி அவுஸிஅனி அன் அஷ்குர நிஅமத்தக அல்லதி அன்அம்த அலைய வ அலா வாலிதைய, எனக்கும் என்னுடைய தகப்பனாருக்கும் நீ ரொம்ப பெரிய நிஅமத் கொடுத்திருக்கப்பா. எறும்பு பேசுறத கேட்கிற அளவுக்கு அல்லாஹ் எனக்கு நீ நிஅமத்தை கொடுத்துட்ட, உனக்கு நன்றி பாராட்ட நான் விரும்புறேன், அதுக்கு எனக்கு உதவி செய். வனஅமல சாலிஹன் தர்தா, நீ பொருந்திக் கொள்ளக்கூடிய நல்ல அமலை செய்வதற்கு எனக்கு ரஹ்மத்தை தருவாயாக. வஅத்ஹின்னி பிரஹ்மத்திக ஃபீ இபாதிக ஸாலிஹீன், நல்ல அடியார்கள் யா அல்லாஹ் என்னையும் நீ சேர்த்துக் கொள்வாயாக என்று எறும்பு கிடைத்தோன்னு அவர்கள் துஆ செய்றார்கள். அதுக்கு ஜிம்மாசம் கிடைச்சிச்சு.
சிம்மாசனம் கிடைச்ச உடனே ஒரு துவா, அதெல்லாம் நமக்கு தெரியும். என்னன்னா ஹாதாமின் ஃபத்லி ரப்பி, இது என்னுடைய இறைவனுடைய பேரருள். நம்ம கடந்து நம்ம வீடு கட்டினா எழுதிடுறோம், கார் வாங்கினா எழுதிடுறோம், கடை வாசல் எழுதிடுறோம். ஆனா அது எப்ப வந்துச்சு, யார் அதை சொன்னா என்றால் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் தான் சொன்னாங்க. சிம்மாசனத்தை கொண்டாந்து வச்ச உடனே ஹாதாமின் ஃபத்லி ரப்பு, ரப்பு என்னை சோதிக்கிறான், நான் எல்லாத்துக்கும் நன்றி பாராட்டுறானாங்க சோதிக்கிறான், எனக்கு மேலும் மேலும் தந்துகிட்டே இருக்கிறான், இது என் ரப்பு செஞ்ச பெரிய அருள் என்பதாக அவர் சொல்றார். இப்படி அவர்களை தந்ததுனால கேட்டதெல்லாம் அல்ல கொடுத்தான். அல்லாஹ் ஒரு இடத்துல சொல்லுவான், லயின் ஷக்கர்தும் லஸீதன்னக்கும் 14:7 சொல்லுவான், நீங்க நன்றி பாராட்டி பாருங்க நிறைய தரான். நம்மகிட்ட அது பழக்கம் இல்ல, கேட்போம், கேட்டோன்னு கிடைச்சிச்சுன்னா யாருக்கும் தெரியாம கமுக்கமா இருந்துருவோம், யாருக்குமே தெரியாது. அல்லாவுக்குமா தெரியக்கூடாது, அல்லாவுக்கு வந்து உடனே நன்றி சொன்னா நினைக்கல. ஆனா நன்றி பாராட்டி பாருங்க, நினைச்சதெல்லாம் கிடைக்கும். அப்படி நன்றி பாராட்டதுனால அவங்க ஒரு தடவை கேட்கறாங்க 38, 35 வசனத்துல, யா அல்லாஹ் எனக்கு நீ ஆட்சியத்தா, எனக்கு பின்னால யாருக்கு நீ அந்த ஆட்சியை கொடுக்கூடாது, அப்படிப்பட்ட ஆட்சியத்தான். எனக்கு பின்னால அது குவைத் மன்னரா இருக்கட்டும், யாரா இருந்தாலும் சரிதான், எனக்கு பின்னால யாருக்கும் அப்படி ஒரு ஆட்சியை கொடுக்காத ஒரு பெரிய ஆட்சி எனக்கு தா என்று அவள் கேட்டதெல்லாம் கொடுத்தான். என்ன நன்றி பாராட்டுறார், கொடுத்தா என்ன, எனவே எல்லாம் கொடுத்தான். ரப்பி குஃபிர்லி, ரப்பை என்னை மன்னித்துடு, வஹப்லி முல்கன், எனக்கு ஒரு ஆட்சியை தா, லா யம்பகி லி அஹதின் மின் பஅதி, எனக்கு பின்னால் யாருக்குமே கொடுக்காத ஆட்சியை தா என்று கேட்டார். அவ்வளவு பெரிய ஆட்சி வேணும், யார் எனக்கு பின்னால அப்படி ஆளக்கூடாது. அல்லாஹ் அந்த ஆட்சியை கொடுத்தான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒரு அற்புதமான செய்தி புகாரியிலே முஸ்லிம் ஷரீஃபில் வருகிறது. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், இன்ன இஃப்ரீத்தம் மினல் ஜின்னி தஃபல்லத் அலையல் பாரியா, நான் ஒரு நாள் தொழுதுகிட்டு இருக்கும்போது ஒரு ஜின்னு வந்து என்னை கெடுத்துச்சு, தொழுகை கெடுத்து, ஷைத்தான் கெடுக்கிற மாதிரி ஒரு ஜின்னு வந்து என்னை தொழுகை கெடுத்துச்சு. ஆனால் அதை நான் பிடிச்சு சுவத்துல கெட்டி காலில் நீங்கள் வந்தா உங்க கண்ணுக்கெல்லாம் பாக்குற மாதிரி செய்யறதுக்கு எனக்கு ஆற்றல் இருந்தது. ஆனால் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கேட்ட துஆ எனக்கு நினைப்பு வந்துச்சு, எனக்கு பின்னால நீ எந்த ஆட்சி யாருக்கு கொடுக்க கூடாது, அப்படிப்பட்ட ஆட்சி அவங்க தான் கேட்டதுனால நான் பேசாம விட்டுட்டேன். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றார்கள், இன்ன இஃப்ரீத்த மினல் ஜின்னி, ஒரு ஜின்னுல தஃபல்லத் அலைய பாரிஹா, சென்ற இரவு என்ன வந்து கெடுத்துச்சு, லியக்தா அலைய ஸலாத்தி, என் தொழுகை கெடுக்கிறதுக்காக வேண்டி, ஃபஅம்கனனி அல்லாஹு மின்ஹு, அல்லாஹ் எனக்கு அதை பிடிக்க வாய்ப்பை தந்தான். ஃபஅஹதுஹு, பிடிச்சேன் வாயிலிருந்து அப்படியே தண்ணி வெளிய, அது அப்படியே நாக்கு வெளியே தள்ளிருச்சு. ஃபாரத்தன் அர்புத்தையிலா சாரியத்தி மின் சவாரில் மஸ்ஜிதி, பள்ளிவாசல்ல ஒரு தூண்ல அதை கட்டி வைக்க நான் ஆடினேன். ஹத்தா யந்துரு இலைஹி, நீங்க குல்லுக்கும் நாளைக்கு எல்லாரும் பார்ப்பதுக்காண்டி கட்டி வைக்கணும்னு நினைச்சேன், ஒரு சின்ன வாங்க காட்டுறேன்னு கட்டி வைக்கணும்னு நினைச்சேன். தாவத் அஹி சுலைமான், என்னுடைய சகோதரர் சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய துஆ எனக்கு நினைப்பு வந்துச்சு. ஃபரதத்துஹு ஹாசியா, எனவே அதை நான் அவுத்து விட்டு விட்டேன். என்ன சொல்கிறார்கள், எனக்கு பின்னால யாருக்குமே அந்த ஆட்சி தரக்கூடாதுன்னு சுலைமான் கேட்டதுனால நான் அந்த ஆட்சி எடுத்தா அவங்களுக்கு சங்கடமா போயிருங்கிறதுக்கான நான் விட்டுட்டேன். இல்லன்னா அதை விட எனக்கு பேராட்சி அல்லாஹ் தந்திருக்கிறான். சொன்னாங்க, அல்லாஹ் எனக்கு பேராட்சியை தந்திருக்கிறான். ஆனால் அவர்கள் மனச்சங்கடப்படக்கூடாது, நம்ம கேட்டமே அல்லாஹ் நமக்குத்தான் தரணும்னு சொன்னமே, முகமது கொடுத்தானே அவங்க நினைக்க கூடாதுக்காக நான் விட்டுட்டேன் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். கண்ணியத்திற்கும் மதிப்பிற்கும் மித்தான பெருமக்களே, சையதுனா சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய அந்த அற்புதமான எவ்வளவு வசதிகள் இருந்த போதிலும் கூட அல்லாஹ் மீது அவர்கள் கொண்டிருக்கக்கூடிய அந்த காதலின் காரணமாக அவர்கள் செய்த அந்த பெரிய தியாகம் நமக்கெல்லாம் ஒரு சிறந்த பாடமாக அமைய வேண்டும். அல்லாஹு தஆலா அவன் மீது அன்பு கொண்டவர்களாக நம்மை ஆக்கியருள் புரிவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்லாஹும்ம ஸல்லி அலா சய்யிதினா மௌலானா முஹம்மதின் வ அலா ஆலி சய்யிதினா மௌலானா முஹம்மதின் பாரிக் வ ஸல்லிம் அலைஹி. ரப்பனா தகப்பல் மின்னா இன்னக அன்தஸ் ஸமீஉல் அலீம் வ துப் அலைனா இன்னக அன்தத் தவ்வாபுர் ரஹீம். வ ஸல்லல்லாஹு தஆலா வ ஸல்லம அலா கைரி ஹல்கி சய்யிதினா மௌலானா முஹம்மதின் வ ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் وعليه وسلم. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد يا ربي صلي وسلم. இன்னைக்கு லைலத்துல் கத்ர் ஒத்துது.